நான் பேசியவன் தவறு என் மீது குற்றம் இருக்குனால் என்னை பேச தூண்டிய இவர்கள் மீதெல்லாம் ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்ற கேள்வி எனக்கு வச்சாங்க. இமானுவேல் சேனார் சுதந்திரத்துக்கு போராடினாரா போராடலையா அப்படின்றத ஒரு கோளாறு சமூகம் கேட்கல. அவர் எந்த ராணுவத்துல இருந்தாரு அப்படின்னு ஒரு முத்திரையர் கேட்கல, ஒரு நாடார் கேட்கல. ஏன்னா இன்னைக்கு எங்க பல்லர்களை அடிமைப்படுத்தினது நாயக்கர் சமூகம் தான். அந்த நாயக்கருக்கு பிறகு நாங்க இப்படி விழுந்துட்டோம் சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாற்று மொழிகள் பேசக்கூடிய அந்த சமூகங்கள் கூடவே ஐயா இமானுவேல் சேனார் பற்றி ஒரு கேள்விகளோடு எழுப்பாத பொழுது, குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டும் இமானுவேல் சேனார் எந்த சுதந்திரத்துல போராடினாரு, அவருக்கு வரலாறு இருக்கா இல்லையா, அவருக்கு முதல்ல உண்மையான புகைப்படம் இல்லைன்னு சொல்லி பேசுனீங்க. அப்புறம் புகைப்படம் காமிச்சோன்னு வந்து இவருக்கு வரலாறு சமூகம் தேவர் சமூகம். நானே சொல்றேன், எங்க அதோட இந்த வார்த்தை பயன்படுத்தாங்க. இந்த சமூகம் தேர் மாதிரி இருந்துச்சு, தேரை இழுத்து தெருவில் விட்டது 3 பேர் தான். இது இனிமேல் பொதுத்தலங்களில் நடக்காத வண்ணம், பொதுத்தலங்களில் இரு சமூகங்களும் சாதி ரீதியாக சண்டைகளோ படுகொலைகளோ இல்ல இது போன்ற பொதுத்தலங்கள் அவதூறு பேச்சுகளோ அது நடக்காத வண்ணம் இருக்கணும் நினைச்சால் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும் இல்ல மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களாக இருக்கட்டும், என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காலம் எதற்காக அப்படின்னா, தென் மாவட்டத்தில் தொடர்ந்து நடக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள் படுகொலையை கண்டித்து மல்லர் பேராயத்தோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தமிழ்மாறன் அவர்கள் வந்து நேற்று நெல்லை சந்திப்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. இதுல பல்வேறு இயக்கங்களை சார்ந்த சகோதரர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. பல்வேறு இயக்கங்களில் உள்ள பொறுப்பாளர் வந்து கலந்து கொண்டு அவங்களோட கண்டன குரல் வந்து எழுப்பியிருந்தாங்க. இதில் அண்ணன் கு செந்தில்மலர் அவர்களும் மல்லர் மீட்பு களத்தோட தலைவர் அண்ணன் கு செந்தில்மலர் அவர்களும் கலந்து கொண்டு அவரோட கண்டன குரல் வந்து எழுப்பியிருந்தாங்க. அது நம்மளோட மூவேந்தர் மீடியால நம்ம நேரலையாக வந்து பதிவு செஞ்சிருந்தோம். அதற்கு பிறகு அந்த நேரலை முடிந்த பிறகு அந்த காணொலியை வந்து நம்ம வந்து பிரைவேட்ல வந்து போட்டோம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து தவறான வார்த்தைகள் வந்து விட்டாலும் வந்து நம்ம ஊடகத்துல இருந்து போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஊடகத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. நம்ம அதனால வந்து சில விஷயங்கள் வந்து அதை நீக்கிட்டு பதிவு செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுல இருந்தாலும் இது தேவையா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு நம்ம அதை வந்து பதிவு செய்யல. ஆனால் மற்ற ஊடகங்கள் வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. அந்த காணொலியோட மிகப்பெரிய ஒரு அதிர்வு, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இன்று மல்லர் மீட்பு களத்தோட தலைவர் அண்ணன் கு செந்தில்மலர் அவர்களை வந்து கைது செய்ய கோரி அனைத்து பகுதிகளிலும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் மீது வந்து வழக்கு தொடர்றாங்க. ஏன்னா தொடர்ந்து ஐயா பசவன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் நேதாஜி அவர்களையும் வந்து உரிமையில பேசிட்டாங்க, அவதூறா பேசிட்டாங்க. அதனால வந்து இவர் மீது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்க. இவர் பேசி இந்த கருத்திற்கு நிறைய நபர்கள் தனிப்பட்ட முறையில் போன் மூலியமாகவும் கொலை மிரட்டல் விடுவதாகவும் அவர் இருக்கும் வீடை ஒரு சிலர் நோட்டம் விடுவதாகவும் நமக்கு வந்து தகவல் வந்து கொடுத்தாங்க. அண்ணன் செந்தில்மலர் வந்து அந்த பொது வெளியில இந்த மாதிரி பேசியது எனக்கே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தது. என்னதான் இருந்தாலும் ஒரு சமூகம் கடவுளாக போற்றப்படக்கூடிய ஒரு தலைவரை வந்து இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான அவதூறு வார்த்தையில வந்து பயன்படுத்தக்கூடாது. அண்ணன் வந்து கருத்தியல் ரீதியா வந்து அந்த கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கலாம். ஆனால் கருத்தியல் இன்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்தும் போது அது எத்தனை பேரை பாதிக்கும், ஒரு சமூகத்தோட அவரை நெரிசிக்கக்கூடிய எத்தனை பேரை வந்து பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அண்ணன் வந்து பதிவு செஞ்சிருக்கலாம். பதிவு செஞ்சா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனா ஒரு சில அவதூறு வார்த்தைகள் பயன்படுத்த நமக்கே வருத்தமாக இருந்தது. அதனாலதான் அந்த நேரலையை கூட வந்து நம்ம அந்த வீடியோ வந்து நீக்கிட்டோம். ஏன்னா அதை நம்ம வெளியிட நம்ம விருப்பம் இல்லை. ஏன்னா இது நிறைய பேரை வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காண்டி. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு காரணம். ஏன்னா தவறு யார் செஞ்சாலும் தவறு தான். அதாவது வந்து அதை வந்து நியாயப்படுத்தக்கூடாது. அதனால அண்ணன் பேசியதிலும் அது தவறு இருக்குது, அந்த வார்த்தைகள் வந்து தவறு இருக்குது. அதை நாங்கள் யார் தப்பு செஞ்சாலும் அது கண்டிப்பா வந்து கண்டித்துக்கு ஒரு விஷயம்தான். சரிங்களா? நம்ம அது காலைல தொடர்பு கொண்டு கேட்டோம். நேற்றே நம்ம அண்ணன்ட்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசணும். ஏன்னா திடீர்னு இப்படி உணர்ச்சி வசப்பட்டு இது வரைக்கும் மல்லர் மறவர்களோட ஒற்றுமை நீங்க தானே முதல்ல
இது பக்கத்துல வந்து கொண்டு போனீங்க, நீங்களே ஏன் இப்படி உணர்ச்சிசப்பட்டு இவ்வளவு தூரம் கொந்தளிப்பதற்கான காரணம் என்னென்ன அப்படின்னு நம்ம அந்த நிகழ்வு முடிஞ்சு அறைக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்கும்போது நிறைய விஷயங்களை மனக்குமுறல்கள்ல எங்கள்கிட்ட வந்து பதிவு செஞ்சாங்க. அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதற்கப்புறம் மறவர் சமூகமாக இருக்கட்டும், இல்ல அந்த சமூகத்தை சார்ந்த இயக்கங்களோட தலைவர்களாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய காலங்கள்ல இனிமேல் புதுத்தலங்கள்ல யாரை பற்றியும் யாரையும் குறை சொல்லாத அளவிற்கு 2 சமூகத்தை சார்ந்த இயக்கங்களோட தலைவர்களையும் ஒருங்கிணைத்து இதை மாவட்ட ஆட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இல்ல மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி, இவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்து 2 சமூகங்களில் இருக்கக்கூடிய இயக்கங்களோட தலைவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் இருந்து எல்லாரையும் அழைத்து வந்து இனிமேல் பொதுத்தலங்களில் வன்முறையை தூண்டும் விதமாகவோ கருத்துக்களோ அல்லது ஒரு சமூக தலைவர்களை குறை சொல்வதோ இது போன்ற கருத்திலிருந்து வெளியிடக்கூடாது, பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு எல்லார்ட்டையும் ஒப்புதல் கையெழுத்து வாங்க வேண்டும். இதை மீறி சிலர் பொது மேடைகள்லேயோ இல்ல அரங்க கூட்டங்கள்லேயோ இல்ல தனிப்பட்ட முறையிலேயோ இந்த கருத்தை பதிவு செய்பவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம், என்னடா இதுக்கெல்லாம் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் ஏன்டா சொல்ல வர, குண்ட சட்டத்தை சொல்லாமல ஏன் தேசிய பாதுகாப்பு சட்டம்னு நீங்க நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு கண்ணபிராணன் அவர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டத்தை வந்து போட்டிருக்காங்க. அதனால இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்துல வந்து உங்களை கைது செய்வோம், இதற்கு மீறி நீங்கள் பேசலாம் அப்படின்னு இன்னைக்கு முக்குளத்தூர் சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் கட்சிகளோட தலைவராக இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாண் சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளோட இயக்கங்களோட தலைவராகட்டும், இருவரையும் உட்கார வைத்து இந்த கையெழுத்த மாவட்ட ஆட்சி தலைவர்களாக இருக்கட்டும் இல்ல மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கட்டும், இதை முன்னெடுத்தால் இனி பொதுத்தலங்கள்ல இது போன்ற சமூக சிக்கல்கள் வராமையும் இருக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் வந்து பதிவு செய்யறேன். ஏன் இதனால இந்த பிரச்சனை எங்க தொடங்குச்சு அப்படின்றத இந்த காணொலி வாயில நான் பதிவு செய்யறதுக்காண்டிதான் இந்த காணொலி வந்து பதிவு செஞ்சிருக்கேன். ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இது போன்ற பொதுத்தலங்கள்ல இந்த 2 சமூகங்களும் இப்படி பேசிக்கிச்சான்னு பார்த்தா கிடையாது. குறிப்பிட்டு ஒரு சிலர் வந்ததுக்கு பிறகு அது யார் என்னன்றதை நான் இப்ப பதிவு செய்யறேன். சரியா, இவர்களுக்கு பிறகுதான் இந்த சிக்கல் வந்து உருவாகுது. இதற்கு முன்னாடி இந்த சிக்கல் இருந்துச்சான்னா கிடையவே கிடையாது. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தெரியும், நீங்க ஆய்வு பண்ணுங்க அப்படின்றதான் இந்த காணொலி வாயிலாக வந்து நான் வெளிப்படையாக பேசுறேன். சரிங்களா? அதாவது செந்தில் மலர் அண்ணன்ட்ட இந்த நிகழ்வு முடிந்ததுக்கு பிறகு அண்ணன் வந்து கேட்கிறோம், ஏனே மல்லர் மரவரோட ஒற்றுமை எங்களை போன்ற தம்பிமார்கள் பேசுறத விட நீங்க தான் முதல்ல முன்னெடுத்தீங்க. நீங்க முன்னெடுத்து போகும்போது உங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அவங்களோட போறீங்களா வைக்கிறீங்களா அப்படின்னு. அப்படி இருந்தும் மல்லர் மரவரோட ஒற்றுமை வேணும், தமிழ் சமூக ஒற்றுமை வேணும் தம்பி, யார் என்னை பற்றி என்ன குறை சொன்னாலும் பரவாயில்ல, நான் இந்த நோக்கி பயணிப்புன்னு சொல்லலாம். நீங்க ஏன் இப்படி வந்து ஒரு சமூகம் வந்து தலைவராக போற்றப்படக்கூடியவர் வந்து இப்படி எல்லாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, தம்பி என்னோட வலி என்ன, என்னோட வேதனை என்ன, இந்த சமூகத்தோட வழி என்ன, வேதனை என்னன்றத அவங்களுக்கு கடத்தணுங்கிறக்காண்டி மட்டும்தான் பதிவு செஞ்சேனே தவிர்த்து வந்து மற்றபடி எனக்கு வேற எந்த நோக்கங்களும் கிடையாது. ஏன்னா தொடர்ந்து நம்ம ஐயா இமானுவேல் சேனார் அவர்களை நெஞ்சில் சுமந்து நமக்கான ஒரு அரசியல் தலைவராக ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டுமல்லாமல் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் அவரோட கொள்கையை பின்பற்றக்கூடிய எத்தனையோ அண்ணன்மார்கள் வந்து இருக்கிறாங்க, எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது, எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை தொடர்ந்து புதுவழியில் இந்த சௌத்ரி என்ற சினிமா புரொடியூசர் வந்து தொடர்ந்து ஐயா பத்தி இழிவுபடுத்தி பேசுவதும், அவர் சமூகத்தை சார்ந்த இயக்கங்கள் வச்சிருக்கோம், நாங்க கட்சி வச்சிருக்கோம்ன்றவர்களெல்லாம் வந்து யார் அவை இமானுவேலு தூசி கூட பெறமாட்டேன் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. ஐயா இமானுவேல் சேனார் வந்து எப்பேற்பட்ட புரட்சியாளர் என்பது நமக்கு தெரியும், அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க தலைவரை எப்படி வேணாலும் போற்றட்டும் கொண்டாடட்டும், மாற்று கருத்து இல்ல. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நான் தேசிய தலைவர் ஒரு படம் எடுக்க போறேன்னு சொல்லி அன்றைய காலகட்டங்கள்ல ஐயா இமானுவேல் சேனாருக்கு வந்து இளம் வயதில் உள்ள ஒரு தோற்றத்தை சௌத்ரி போன்ற நபர் ஐயா இமானுவேல் சேனாரை சிறுமைப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் என்று ஒரு வயது முதியவர் போன்று தோற்றத்தை காமித்து இந்த சமூகத்தை இழிவுபடுத்துறாங்க. அதே போல அரசு விழா என்பதும் அரசு முடிவு என்பதும் நம்ம அரசு கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அரசு வந்து அதை வந்து ஏற்று நம்மளோட கோரிக்கை அவங்க வந்து பல நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை வந்து நம்ம அரசிட்ட வைக்கிறோம். அந்த கோரிக்கையை அரசு ஏற்று நமக்கு மணிமண்டபம்
சில அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும் போது தமிழ் குடிகளான எண்ணற்ற சமூகங்கள் இருக்குது. இன்னைக்கு கோனார் எடுத்துக்கங்க, முத்திரையர் எடுத்துக்கங்க, நாடார் இருக்கு. நாடாருக்கு நமக்கு இவ்வளவு சிக்கல்லாம் இருக்கு. இன்னைக்கு அவங்க கூட வந்து ஐயா இமானுவேல் சேனார் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையில் கூட வந்து தரக்குறைவாக பேசுவதில்லை. ஆனால் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் மட்டும், ஒட்டுமொத்த சமூகத்தை நம்ம குற்றம் சாட்ட விரும்பல, குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் தொடர்ந்து பொது வழிகளில் வெட்டுப்பட்டு செத்தவன் அப்படின்னு பதிவு செய்யறாங்க. வரலாறு இல்லாதவனுக்கு மணிமண்டபன் பேசுறாங்க. இதெல்லாம் ஏன் அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் கண்டிக்கவில்லை? நான் ஒரு வரலாற்று ஆய்வாளர், நான் ஒரு வரலாற்று ஆசான், நான் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு இயக்கத்தோட தலைவர், நான் பொதுவெளியில போயிட்டு இருக்கேன். இதே இசக்கி ராஜாவோட நடத்தக்கூடிய அந்த ஊடகங்கள்ல ஒரு சின்ன பையன் என்ன வந்து மரியாதை குறைவாக அசிங்கப்படுத்தும் விதமாக தொடர்ந்து பதிவு செய்யறான். இந்த மாதிரி பதிவு செய்யறது இரு சமூகங்களுக்கான பிரச்சனை, இதெல்லாம் விட்டுறணும் தம்பின்னு அந்த பையனை இத்தனை பேர் எனக்கு எதிராக கொந்தளிக்கக்கூடிய இவர்கள் கண்டித்திருந்திருந்தால் எனக்கு நேற்று அந்த பேச வேண்டிய தேவை இல்லை அப்படின்றத அண்ணன் பதிவு செய்யறாங்க. இதுதான் என்னோட கோபம். அதுதான் தொடர்ந்து ஐயா இமானுவேல் சேனார் வந்து குறிப்பிட்ட இந்த சமூகங்கள் வந்து விழிவுபடுத்துது, அசிங்கப்படுத்துது, கேவலமா பேசுது. என்றாவது நான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை வந்து நான் தவறா பொதுத்தலங்களை பேசியிருக்கேன் தம்பி, அவரை பற்றி பெருமையாகத்தான் நான் பேசியிருக்கிறேன் தவிர்த்து வந்து ஒருபோதும் சிறுமைப்படுத்தியது கிடையாது. நான் செந்தில் மல்லர் உங்களுக்கு தெரியாதா, உங்கள் ஊடகவாதிகள் தெரியாதா அப்படின்றத அண்ணே சொன்னாங்க. அது எல்லாம் ஓகே தானே. இன்னைக்கு கால சூழல்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சமூகங்கள் வந்து ஒரு கடவுளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைவர் வந்து நம்ம பேசுறதுன்ற வந்து ஒரு தவறு தானே. இது என்னோட ஆதங்கம் தம்பி. இப்ப நான் ஒரு வார்த்தை சில விஷயங்கள் பேசும்போது இத்தனை பேர் என்னை எதிர்த்து அவங்க களமாட தயார் நிலையில் இருப்பாங்க, அது எனக்கும் தெரியும். இதனால் என்னை கொலை செய்யக்கூட முயற்சி செய்வார்கள், அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் வரலாற்றில் நான் சில விஷயங்களை பேச வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது அப்படின்றத அவரோட கருத்தை வந்து பதிவு செஞ்சார். இல்லைன்னா இதனால பெரிய சிக்கல் வரும், இது வந்து நமக்கு தேவையில்லாதது. எது தம்பி தேவையில்லைன்னு சொல்ற? அப்ப தொடர்ந்து ஐயா இமானுவேல் சேனாரை பத்தி பேசும்போது எதற்கு அந்த சமூகம் வேடிக்கை பார்த்தது? காவல்துறை ஏன் அவர்களை கைது செய்யவில்லை? காவல்துறை எதற்கு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை? அவர்கள் ஏன் சிறைப்படுத்தவில்லை? அவர்களை சிறைப்படுத்தாமல் நான் பேசியவன் தவறு, என் மீது குற்றம் இருக்கிறால் என்னை பேச தூண்டிய இவர்கள் மீதெல்லாம் ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்ற கேள்வி எனக்கு வச்சாங்க. நான் எதுவும் பேசவே முடியல. எனக்கு யாரும் அது வந்து உடன்பாடு இல்லைனே, நான் அதனால இந்த வீடியோ வந்து பிரைவேட்ல பண்ணேன். தம்பி நீங்க போடுங்க, போடாம போங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் சொல்லிட்டேன். அது எதுவாக இருந்தாலும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன். நான் பேசுற பதிவுக்கு என் சமூகத்தின் மீது வந்து யாரும் வந்து பேசக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சமூகமா இருக்கட்டும் அல்ல மரபு சமூகமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வரட்டும், நான் வந்து அவங்கள்ட்ட கருத்து ரீதியா பேச தயாரா இருக்கேன். நான் சொன்ன விஷயங்கள் அவரை வந்து நான் குறிப்பிட்ட ஒரு சில வார்த்தைகள் வந்து நான் கோபத்தில் பேசிய வார்த்தைகள் தான், அது தவறுதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நான் சொன்ன கருத்துக்கள் அது உண்மை, அதுக்கான ஆவணங்கள் என்கிட்ட இருக்குது. சரிங்களா? அதனால அதை நான் சந்திக்கிறதுக்கு தயார் நிலையில தான் தம்பி இருக்கேன் அப்படின்றத வந்து அண்ணன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பரிசுப்படுத்தலாம். சரி, ரைட். இதுக்கு மீறி அண்ணன் வந்து நம்ம அவங்களை மேற்கொண்டு அவங்களை வந்து கோபப்படுத்த வேணாம். ஏன்னா தொடர்ந்து தம்பி ஆறுமுகம், தம்பிக்கு வயசுக்கு என்ன, அவரோட வயசு என்ன, எவ்வளவு சிறுமைப்படுத்தி எவ்வளவு இழிவுபடுத்தி இதுவரைக்கும் தம்பி ஆறுமுகம் சிறியவரா இருந்தாலும் அவரை ஒரு வார்த்தையோட நம்ம வந்து அசிங்கமாக பேசினது கிடையாது, தவறா பேசின கிடையாது. ஆனா தம்பி ஆறுமுகத்தோட அந்த சாதி உணர்வு இருந்துட்டு போகுது, எல்லாத்தையுமே அது இருக்கக்கூடிய இயல்பு இல்லைன்னு கிடையாது. ஆனா பொதுத்தலங்கள்ல யாரை எப்படி பேசினாத நாகரிகம் கூட நம்பிக்கை தரல. அப்ப திருப்பி அதுக்கான எதிர்வினை அவர் வந்து கொடுத்ததா வந்து சொல்றாரு. சரிங்களா? இப்ப இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு பார்த்தா எங்க நண்பன் இசக்கி ராஜா அவர்களை தான் வந்து சேரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த இசக்கி ராஜா அவர்கள் வருகைக்கு பிறகுதான் ஒவ்வொன்னா அரங்கேறிட்டு வருது. நீங்க ரெண்டு சமூகத்தை, மறவர் சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும் இல்ல மல்லர் சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், ஏன்னா ரெண்டு சமூகங்களையும் நீங்க ஆய்வு பண்ணுங்க. யாருக்கு இப்ப யார் வருகைக்கு பிறகு இந்த சிக்கல் உருவாச்சு, எங்கிருந்து உருவாச்சு அப்படின்றத நீங்க யோசிங்க. முதல்ல நாங்களா வந்து கேள்விகளை எழுப்பணும். ஏன் இந்த சமூகம் வந்து அவரை போன்ற நபர்களை வந்து கண்டிக்கல? உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு மட்டும் இந்த சமூகத்தை பார்த்து கேள்வி வைக்கிறேன். ஐயா இமானுவேல் சேனார் சுதந்திரத்துக்கு போராடினாரா போராடலையா அப்படின்றத ஒரு கோலார் சமூகம் கேட்கல. அவர் எந்த ராணுவத்துல இருந்தாரு அப்படின்னு ஒரு முத்திரையர் கேட்கல, ஒரு நாடார் கேட்கல. ஏன்னா இன்னைக்கு எங்க பல்லர்களே அடிமைப்படுத்தினது நாயக்கர் சமூகம் தான்.
அந்த நாக்கியருக்கு பிறகுதான் நாங்க இப்படி விழுந்துட்டோம் சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாற்று மொழிகள் பேசக்கூடிய அந்த சமூகங்கள் கூடவே ஐயா இமானுவேல் சேனார் பற்றி ஒரு கேள்வியோடு எழுப்பாத பொழுது, குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டும் இமானுவேல் சேனார் எந்த சுதந்திரத்துல போராடினாரு, அவருக்கு வரலாறு இருக்கா இல்லையா, அவருக்கு முதல்ல உண்மையான புகைப்படம் இல்லைன்னு பேசுனீங்க, அப்புறம் புகைப்படம் காமிச்சோன்னு இவருக்கு வரலாறு இல்லைன்னு சொன்னீங்க, இவருக்கு குடும்பம் இல்லைன்னு சொன்னீங்க. எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேறாக நம்ம தொடர்ந்து மூவேந்தர் மீடியால பதிவு செஞ்சுட்டு தான் இருந்தோம். இப்ப கூட அந்த திருமாரஞ்சி அவர்கள்ட்ட இமானுவேல் சேனாரையா கைப்பட எழுதப்பட்ட கடிதங்கள் நிறைய கொண்டு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அவரை கிறிஸ்டின் சொன்னீங்க, அவர் கிறிஸ்டின் கிடையாது, அவர் பூர்வீகமாக இந்து மதத்தில் தான் இருந்தார். இடைப்பட்ட காலங்களில் சாதிய ஒடுக்குமுறை ஏற்படும் போது இடைக்காலங்கள்ல அவர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறப்பட்டார், மீண்டும் அவர் சொந்த மதத்துக்கு திரும்பதற்கான ஆதாரம் இருக்கின்ற கொண்டும் எனக்கு அனுப்பிச்சிருந்தோம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இத்தனை தமிழ் குடிகள், இத்தனை பிறமொழி பேசக்கூடியவர்கள் எல்லாரும் தியாகி இமானுவேல் சேனாருக்கு அரசு விழா அறிவித்ததோ மணிமண்டபம் அறிவித்ததோ இல்ல அவரை பற்றி கேள்வி எழுப்பாத பொழுது ஏன் குறிப்பாக குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டும் இந்த வன்மத்தை கக்க வேண்டியதற்கான காரணம் என்ன? நாங்களே என்ன சொன்னோம், விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர்ல என்ன சொன்னாங்க, என்னப்பா வெட்டி கொண்டவனோட குருபூஜையிலும் போய் கலந்துக்கிறீங்க, வெட்டுப்பட்டவரோட குருபூஜையிலும் போய் கலந்துக்கிறீங்க, வெட்டுப்பட்டு இறந்தவரோட குருபூஜையில கலந்துக்கணும் விசிகா சொல்லும் போது நாங்கள் தான் எதிர்த்து களமாடினோம். எங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள் இருக்கட்டும், நீங்க வராதிங்க, எந்த இடத்துல நாங்க போராடும் போது நீங்க களம் கண்டு எங்களுக்கு போராடலாம் அப்படின்னு கரியாளன் பேசினாரு. இது ஒரு அரசியல் படுகொலை அப்படின்னு. பாதிக்கப்பட்ட நாங்களா இருந்தாலும் நாங்க என்ன கடத்தணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு மீண்டும் இந்த பகைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தக்கூடாது என்பதற்காண்டி நாங்க இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து போனோம். அப்ப நாங்க கடந்து செல்லும் போது நீ புலித்தேவர்களுக்கு போனா அங்க ஐயாவோட வரலாறு பத்தி பேசணும், முப்பாட்டனை பத்தி வரலாறு பேசணும், இல்ல உன் சமூகத்தில் இன்னும் எண்ணற்ற இறந்தவர்களுக்கு எனக்கு அரசியலா வேண்டும் மணிவண்டம் வேணும்னு பேசணும். ஆனா அதை விட்டுப்புட்டு வெட்டுப்பட்ட செத்தவனுக்கு 144 தடை, எப்படி வெட்டுப்பட்டு செத்தவனுக்கு 144 தடை, ஓ வயசு என்ன அவரோட வயசு என்ன கேட்டா நான் சும்மா பொதுவா சொன்னேன். இது எங்க போய் முடிஞ்சிருக்கு தெரியுதா? அப்ப பத்தியா முக்குளத்தோர் சமூகம் தேவர் சமூகம், நானே சொல்றேன், எங்க அதோட இந்த வார்த்தை பயன்படுத்தாங்க. இந்த சமூகம் தேர் மாதிரி இருந்துச்சு, தேரை இழுத்து தெருவில் விட்டது 3 பேர் தான். முதல் பங்கு அண்ணன் இசக்கிராஜா, இரண்டாவது சௌத்ரி. இந்த விஷயத்தெல்லாம் தம்பி பேசி பேசி பெருசாக்குனாரு இல்லையா தம்பி ஆறுமுகம். நீங்க பேச போயிட்டு அதுக்கு நாங்க பதில் கொடுத்தோமே தவிர்த்து வாண்டடா எங்கேயுமே இந்த சமூகம் உங்களுக்கு எதிராக பேசவில்லை. அத இந்த சமூகம் எல்லாமே உணரணும், புரிஞ்சுக்கிறணும். மற்றவங்க எங்கேயும் இங்கே பெரிய சிக்கல் இல்லை, எல்லா ஊர்களிலும் ஒரு சில சின்ன சின்ன சண்டைகள் வருது. இந்த மக்கள் தொடர்ந்து நீங்க அந்த சமூக மக்கள் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய அந்த இசக்கிராஜா அவர்களோட மீடியாவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, என்னோட மூவேந்தர் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. எந்த விஷயத்தை பதிவு செய்யணும், எந்த விஷயத்தை பதிவு செய்யக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் பதிவு செய்யறோம். ஒரு சில விஷயங்களை அதை மீறி பதிவு செய்யறோம்னா தவிர்க்க முடியாத விஷயத்துக்கு நாங்க பதிவு செய்யறோம். அதற்கான எதிர்வினை ஒருத்தர் ஆற்றாரு அப்படின்னா அதுக்கான பதிவு நாங்க செய்யறோம். சரிங்களா? இப்படித்தான் இது வரைக்கும் போயிட்டு இருந்திருக்கு. அப்ப இதோட மூல காரணம்னு ஒண்ணு இருக்குல்ல, யார் இதை தூண்டான்னு ஒண்ணு இருக்குல்ல. தொடர்ந்து நீங்க உள்ளது பாத்தீங்கல்ல, கட்டப்பகுதியில் என்ன நடந்துச்சு, என் சமூக இளைஞர் மீது வீடியோ போட்டுட்டாங்க, என் சாதி ஒடுக்குறாங்க அப்படின்னு இசக்கிராஜா வீடியோ போட்டார் அண்ணே. அந்த அங்க இருக்கக்கூடிய நிகழ்வை எடுத்து யார் மேல தவறுகள் உடைச்சு காமிச்சோமா? அப்ப உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வந்தோமா? இப்படி உண்மை வெளில கொண்டு வந்தா எங்களுக்கு மிரட்டுறது அப்படியா? ஒண்ணு உங்கள் மீது தவறு இல்லாத பட்சத்திற்கு அவர் மீது தவறு இருக்க என்கிட்ட கொண்டு வாங்க. என் சமூகத்துல சார்ந்த யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு என்கிட்ட தகவல் கொடுங்க. நான் கண்டிக்கிறேன். எந்த ஊர்ல இந்த மாதிரி சிக்கல் இருக்குல்ல என்கிட்ட கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு கூப்பிட்டு சத்தம் போறேன், அவங்க கான்டாக்ட் நம்பரை கொடுங்க. ஏன் தேவையில்லாம 2 சமூகத்துக்கு சிக்கலை உருவாக்குற என்ன? நீங்க தனிப்பட்ட விஷயம் கிடைக்கிற சமூக பிரச்சனை மாதிரி நான் கொண்டு வரேன். 2வது கீழலையநல்லூர் அங்கே போனீங்க, தம்பி ஆறுமுகம் வர சொன்னான்னு போயிட்டீங்க, அதை எடுத்து போட்டுட்டீங்க. தனிப்பட்ட நபர் பிரச்சனையை சமூக பிரச்சனையை மாத்துறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்க. ஆனா கடைசியில் அங்க என்னாச்சு நிகழ்வு? அதே சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரர் நமக்கு தொடர்பு கொண்டு என்ன சொல்றாப்புல, அதுல நான் அப்ப எங்க தம்பி இந்த ஆடியோவை நான் கொண்டு போலாமா, தாராளமா கொண்டு போங்கன்னு சொல்லி அதுல பதிவு செய்யறாப்புல. நீங்க வாங்கினே 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்தி இனிமேல் சண்டை நடந்து ஒரு கசப்பான நிகழ்வு நடந்து வச்சு இனிமேல் நடக்கூடாதுன்னு நீங்க வாங்கினே அப்படின்னு நீங்க கூட்டாப்லாரு. அதுல நான் நிக்கிறேன் ஜெயிச்சு. சரியா? எனக்கு இந்த பெருமை போதும்.
இன்னைக்கு எங்க மக்கள் சின்னோடப்புல பாதிக்கப்படுமா அவங்களுக்காண்டி இன்னும் குரல் கொடுக்குற மாதிரி இந்த சந்தோஷம் போதுமையா, இப்படி முயற்சி செய்யுங்கயா. கேட்டா நாங்க எங்களுக்கு ஒருத்தர் அவர் தம்பி ஆறுமுகமோ இல்ல அவங்க அண்ணனே ஒரு விஷயம் பேசும்போது நாங்க அதுக்கு பதில் கொடுத்துட்டோம்னா இந்த மீடியா தாங்க சாதி பிரச்சனை உருவாக்குது. நீங்க பேசும்போது மட்டும் உங்களுக்கு சர்க்கரையாக இனிக்கிறது, நாங்கள் அதற்கு பதில் கொடுக்கும் போது உங்களுக்கு வேப்பனை போன்று கசக்குது அப்படின்னா நான் எப்படி எடுத்துக்கிறது? நேற்று கூட ஒரு தம்பி திருநெல்வேலியில இருந்து பேசுறாப்புல, ஆப்பநாடு மரபு சங்கம் வழக்கு வச்சு நீங்க சொல்றது வருத்தம் அளிக்கிறேன், எங்களுக்கு மன உளைச்சல் ஆகுனே அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் தம்பிங்க? ஏங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துல கோனார்ல இருந்து, நாடார்ல இருந்து, முத்திரையில இருந்து, இல்ல செட்டியார்ல இருந்து இன்னும் எத்தனை அந்த தமிழ் சமூகம் இருக்குது, எல்லாமே கடந்து போகுது, எத்தனை பேர் கடந்து போயிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் ஏங்க அவங்க அரசுல அறிவிச்சா என்ன ஒண்ணுது, இல்ல மணிவண்டம் கட்டுறவங்களுக்கு நீங்க ஏங்க இப்படி தேவையில்லாம வழக்கில தொடர்றீங்க? இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சங்கத்தோட தலைவர்கள் இப்படித்தான் பண்ணாங்களா? இது தேவையில்லாம ரெண்டு சமூகத்துல பிரச்சனை உருவாக்குற வேலைங்க. அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்தக்கூடியது வரவேற்கும். நாங்க என்ன அதுல தவறா கூட சொல்லலையே. நீங்கள் இப்படி கொண்டு போறது எங்க ஐயாவோட பெருமையை கொண்டு போற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நன்றி தான் நாங்க சொன்னோம். நாங்க எந்த இடத்துல அவங்க தவறா பேசுறோமா கிடையாது. முதல்ல கூட எங்களுக்கு கொஞ்சம் ஆதங்கங்கள் இருக்கு. ரெண்டாவது நாங்க நன்றி தான் சொன்னோம். நீங்க இப்படி கொண்டு போனதுக்கு நன்றி, எங்களை ஒற்றுமைப்படுத்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றி நன்றி. இது கூட தம்பிக்கு அப்படியே கஷ்டமா இருக்குதா? என்ன தம்பி உங்களை திட்டினா தான் தம்பி கஷ்டப்படணும், உங்களுக்கு நான் நன்றி தான் தெரிவிக்கிறேன். எங்களை ஒன்றுபடுத்துறீங்க, எங்களை உரிமைகளை கொண்டு வரீங்க, அதுக்கு உங்க சங்கம் இருக்குதுன்னா நாங்க நன்றி தான் சொல்றோம். அப்ப இதற்கு முன்னாடி இருந்த அந்த சங்கம் இந்த செயலை தான் செஞ்சுச்சா? அந்த பெரியவர்கள் சரியா இருந்தாங்கல்ல? இப்ப உள்ள பொறுப்புல இருக்கவங்க என்னன்னா இந்த சமூகஞர் மத்தியில நம்ம பேரை நம்ம நிலைநாட்டணும் அப்படின்னு பண்ணதின் விளைவு இன்னைக்கு இவ்வளவு சிக்கல நிக்குது. அதனால இத பத்தி பேசணுமா நம்ம நிறைய பேசலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது என்ன. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது இனிமேல் பொதுத்தலங்களில் நடக்காத வண்ணம், பொதுத்தலங்களில் இரு சமூகங்களும் சாதி ரீதியாக சண்டைகளோ படுகொலைகளோ இல்ல இது போன்ற பொதுத்தலங்கள் அவதூறு பேச்சுகளோ அது நடக்காத வண்ணம் இருக்கணும் நினைச்சால் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும் இல்ல மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களாக இருக்கட்டும், கூடிய விரைவில் இந்த இரு சமூக தலைவர்கள் ரெண்டு பக்கத்துமே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல அரங்கத்துல போட்டு பீஸ் கமிட்டி போட்டு அதுல எல்லாருக்கிட்டையும் இனிமேல் பொதுத்தலங்களில் பொது மேடைகளில் எந்த அரங்குகளிலும் எந்த நிகழ்வுகளிலும் எந்த சமூகத்தை பற்றியும் எந்த சமூகத்தை குறிப்பிட கூடாது என்று நீங்க கையெழுத்து வாங்க. இதற்கு மீறுபவர்கள் மீது கடுமையான சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறைப்படுத்தப்படும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னு வைங்களே, ஊரகங்கள் நாங்களும் வாரோம் சரிங்களா? இனிமேல் நாங்களும் இந்த தவறு செய்ய விரும்பல. எங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கான பதில் நாங்க ஆட்டுறோம், நாங்களும் வர்றோம். நாங்க இனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள் நாங்க போடல. எங்கள் சமூகம் எங்க இளைஞர்களை மதுவில் இருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான வேலையும் இவர்களை கல்வி ரீதியாக முன்னேற்றத்துக்கான வேலையும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்துக்கான வேலையும் இதை நாங்க முன்னெடுக்கிறதுக்கு நாங்க இதை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம். நாங்க இப்படி பட்டியலிட்ட நோக்கி இப்படி நோக்கி நாங்க பயணிச்ச எங்களை ஒரு சிலர் இவர்கள் தான், அதான சொல்லல, குறிப்பிட்டு இவர்கள் மட்டும்தான். என்ன முதலாவது சொல்லணும்னா இசக்கி ராஜா, இரண்டாவது சொல்லணும்னா சௌத்ரி, மூன்றாவது சொல்லணும்னா அடுத்து நீங்க எடுத்துக்காங்க சரிங்களா? இவர்களை நீங்கள் அமைதிப்படுத்தி விட்டாலே இந்த பொது ஊடகங்களில் இது போன்ற சிக்கல்கள் வராது சரிங்களா? எங்களோட ஊடகத்தில் உள்ள விஷயங்களையும் எடுத்துக்கங்க, அவங்களோட ஊடகத்தில் உள்ள காணொலியை நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய காணொலியோட பிரைவேட்ல போயிருக்கான்னு தெரியல. எங்களை 4 பேர் குடித்து விட்டு உரிமையில் பேசுறாங்க, அதை கூட நான் கடந்து போல. நாங்க திருப்பி அதே மாதிரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதுதான் என்னோட பண்பு சரிங்களா? யார் எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம், என்னோட கருத்துன்னு ஒண்ணு இருக்குது, என்னோட ஊடகத்துக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குது. இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணி கொண்டு போறேன். நான் நினைச்சிருக்கேன் அந்த காணொலி பதிவு செய்யலாம், இன்னும் போயிருக்கும். எனக்கு அதுல சுத்தமா உடன்பாடு இல்லை. எனக்கு அந்த காணொலி பதிவு செய்வதற்கான சுத்தமா உடன்பாடு கிடையாது சரிங்களா? அதனால இனிமேல் இந்த இரு சமூகங்கள் பொதுத்தலங்கள்லயா இருக்கட்டும் எந்த இடத்திலும் சிக்கல் நடக்காத அளவு திராவிட மதத்தான் நினைக்கிறது. திராவிடத்தோட கைகூலிகளாக சிலர் வேலை செய்யறாங்க. உன்னோட சேர்ந்த தமிழ் குடி தானே நான் எந்த ரூபத்துல எப்படியா மேலாளர் நினைக்கிறேன். நீ பாண்டியனா தனியா பேசு, எனக்கு பாண்டியன் நான் தான், எனக்கு இருக்குது, எனக்கு இவ்வளவு ஆவணம் இருக்கு, நான் மறவர் தான், நான் பாண்டியன். நீ தனிப்பட்ட முறையில பேசு, வாழ்த்துக்கள் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாடார்கள் தனிப்பட்ட முறையில நாங்க தான் பாண்டியன் பேசுறாங்க, பேசட்டும். அவங்களும் என் தமிழ் குடி தான் பேசிட்டு போட்டோம். நான் ஒரு பக்கம் பேசுறேன், பேசிட்டு போறேன். நீ எதுக்கு நீ பாண்டியர் இல்ல, நீ வரலாறு திருடுற, செந்தில் மர திருட, அயோக்கிய, அப்ப நீ ஏன் பேசுற? அதான் நீங்க சிக்கல்.
இப்ப புரியுதா? ஒரு சமூகம் வந்து கடவுளாக அரசியல் தலைவராக ஒருவர் கொண்டு செல்பவர்கள் வந்து ஒரு சிறுமைப்படுத்தி பேசினாலோ அவதூறா பேசினாலோ அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படின்றது இப்ப உணர்றீங்களா? நீங்க புரிஞ்சுக்கணும். இளைய தலைமுறைகள், இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இதுவரைக்கும் நடந்த கசப்புகளை கழிந்து இனி வரக்கூடிய காலங்களில் அனைத்து தமிழ் குடிகளும் ஒன்றுபடுவதற்கான வேலையும் நீ பெரிய சாதியா இருந்துட்டு போய்க்க ராஜா, நான் வேணும்னு சொல்லல. நீ ஆண்ட சாதியா இருந்துட்டு போய்க்க ராஜா, வேணாம்னு சொல்ல. ஆனால் என்னை நீ அடிமை சாதின்னு சொல்லக்கூடாது. அதான் என்னோட கான்செப்ட். சரிங்களா? இதைத்தான் நாங்க சொல்ல வரோம். தொடர்ந்து எத்தனை முறை நீ என்னை வந்து சிரமப்படுத்துவ? உனக்கு அது என்ன கிடைக்குது? அப்ப இதெல்லாம் ஏன் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கண்டிக்க தவறீர்கள் அப்படின்றத எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. உண்மையிலே நேற்று நடந்த நிகழ்வு எனக்கும் மிக வருத்தமாக இருக்கிறது. சரிங்களா? அதனால வந்து இது போன்ற நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இரு சமூகங்களில் சிக்கல் வராத அளவிற்கு, பொதுமேடையில் யாரை பற்றியும் யாரும் குறை சொல்லாத அளவிற்கு மாவட்ட ஆட்சித் தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் இந்த முயற்சியை முன்னெடுக்கணும்ன்றத ஒரு அன்பான வேண்டுகோளாக இந்த காணொலி வாயிலாக வச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு அடுத்த காலில் சந்திக்கிறேன். நன்றி.